இப்ப எல்லாம் நமக்காக நம்ம வாழறது இல்லைங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறது 4 பேர் பார்த்து ஏங்குனாதான் நமக்கு சந்தோஷமே. அது மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துற கேம் ஷோ தான் ஜீன்ஸ். சோ இன்னைக்கு ஜீன்ஸ் விளையாட போற செலிபிரிட்டி யாருன்னு பார்க்கலாமா? ரெண்டு பேரும் ஒரு வாட்டி சிரிங்க. அதானே கண்ணு பார்த்தா யாரு மாதிரி தெரியுது? We'll go for C. சி ஃப்ரீஸா? ஓகே ஜெயிச்சிட்டா ஒன்னு பார்க்கல, ரிஸ்க் எடுத்து we'll go for C. சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். நீங்க ஒரு சிஐடி ஜாப் போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவங்க வர மாட்டாங்க, நீங்க தான் கூட்டிட்டு போகணும். ஆமா, இது என்ன பழி வாங்குறது? சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் கம் ஆன் பஜர். ஐயோ 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 ராங். 80,000 போச்சு. That's her choice. அம்மா கொடுத்துடலாமா? ஓகே அம்மா கொடு. இவங்க டான்ஸ் பாக்குறதுக்கு மட்டுமே எல்லாரும் தியேட்டருக்கு போனாங்க. அப்படி ஒரு டான்சர் இவங்க மட்டும் இல்லங்க, இவங்க பொண்ணு தமிழ் தெலுங்கு சினிமால கூட சூப்பர் டான்சர். லெட்ஸ் இன்வைட் அனுராதா அண்ட் அபிநயஸ்ரீ. Lovely having you all in jeans. நீங்க அப்போ இப்போ அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. ஏதாவது ரகசியம் இருக்கா? ஆக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே மனசு ஆக்டிவா இருந்தா சந்தோஷமா இருந்தா எப்பவுமே அதானே. சோ மைண்ட் இஸ் த மெயின் ரீசன் இல்லையா? சோ நீங்க எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க டான்ஸ் பண்றது? 5 years. 5 years. வெரி யங் ஏஜ். வயசு சொல்லட்டுமா? வயசு சொல்லட்டுமா? நாங்க வயசை பத்தி பேசுறதே இல்ல. இந்த இல்ல அவங்க சந்தோஷத்துக்கு காரணம் சொல்லணும்ல. அவங்க சந்தோஷத்துக்கு காரணம் அவங்க வயசா? ஆமா. அவங்க வயசு சொல்ல போறீங்களா நீங்க இப்போ? சொல்றதுல என்ன இருக்கு? ஓகே சொல்லுங்க. She's going to touch a half century. She's going to be 50 years old. And she's saving all happiness in her life and things are happening good. Tragedies, happiness. Tragedies இருந்தாலும் I am always a very bold woman. அது யார் லைஃப்ல இல்ல சொல்லுங்க? tragedies எல்லார் லைஃப்ல இருக்கு. எல்லாருக்கும் அந்த பயந்து போய் கோழை ஆவற அந்த இதுவே இல்ல. எதுக்குமே தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன் நான். ஓகே. I like to be very bold. Correct. So எவ்வளோ பார்த்திருப்பீங்க நீங்க இந்த சின்ன லைஃப்ல. And you have stood by your policies. Yes. And you have given a beautiful daughter to the industry. And a son also. He is also entering the cinema industry. Oh, enter பண்ண போறாங்களா? எந்த மூவி? Already ஒரு film முடிச்சிட்டேன். என்ன பிடிச்சிருக்காங்க? Okay. Now he is doing his second film Boom Boom Kala ஒரு படம் பண்ணிட்டு. Okay, so நம்ம இந்த ஜீன்ஸ் கேம் ஷோ விளையாட போறோம். இதுல 4 ரவுண்ட் இருக்கு. Okay. So முதல்ல நாங்க ஒரு 50,000 அட்வான்ஸா கொடுக்க போறோம். பிடிச்சுக்கோங்க. And இப்ப ஜீன்ஸ்ல நீங்க விளையாட போற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேர் அசல் டு அசல். இந்த ரவுண்ட்ல ஒரு பக்கத்துல பேரண்ட்ஸ் நிப்பாட்டுவோம், இன்னொரு பக்கத்துல கிட்ஸ் இருப்பாங்க. நீங்க அவங்கள கரெக்டா மேட்ச் பண்ணணும். சரியா மேட்ச் பண்ணீங்கன்னா 20,000 கொடுத்துடுவோம். நீங்க ராங்கா மேட்ச் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10,000 எங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். மீதி 40,000 எங்க கிட்ட இருக்கும். இல்ல இந்த ரவுண்ட்ல 3 மேட்சஸ் கரெக்டா பண்ணணும் நீங்க. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன் ஃபைன். நீங்க ஏன் மீதிய பத்தி அப்படியே யோசிக்கிறீங்க? பணத்தை கையில கொடுத்த உடனே ஒரு ஆசை வந்துச்சு. இல்ல 10 ரூபாய் கொடுக்கணும்ன்றத பத்தி தான் எனக்கு டென்ஷன். கொடுக்க மாட்டோம். ஓகே. சோ அனுராதா மேம், இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யார் மாதிரி? உங்களோட ஃபீச்சர்ஸ்? அவங்க டாடி மாதிரி. அப்படியா? அப்படியே அச்சு அவங்க அப்பா மாதிரி. கலர் மட்டும் அம்மா மாதிரி. அப்பா கலர் பயங்கர கலர், செம்ம கலர் டாடி. யாரு சொன்னாங்க நீங்க கலர் இல்லன்னு? ஆனா கலர்ல என்ன இருக்கு அனுராதா மேம்? எல்லாமே மனசுல தான் இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க நோ கலர், எல்லாம் இந்த ஃபேர்னஸ் கிரீம் எல்லாமே வேஸ்ட். நோ, ஐ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் கலர். இவ அவங்க அப்பா மாதிரி. அப்படியா? இல்ல என்ன வந்து மிக்ஸ்ன்னு வாங்க, நான் கொஞ்சம் அம்மா மாதிரி அப்பா மாதிரி மிக்ஸ் நானு. ஆமா, ஸ்மைல் அம்மா மாதிரி, மூக்கு அப்பா மாதிரி, கண் அம்மா மாதிரி. இல்ல கண் அவங்க அப்பா மாதிரி. அப்படியா? ஆனா போல்ட்னஸ் எல்லாமே டபுள் அம்மா மாதிரி.
அதெல்லாம் ஓகே ஃபைன். அம்மா விட டபுள் போல்டு. அக்ரி. நான் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கோம். ஸோ எப்போ பார்த்தா கூட அவங்க ரொம்ப போல்டா இருப்பாங்க, கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஸ்டேஜ் மேல டான்ஸ் பண்ணாலும் இல்லாட்டி ஏதாவது ஷோல பேசினா கூட ஷி இஸ் வெரி போல்ட் அண்ட் வெரி ஆக்டிவ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ? அசல் டு அசல் ரவுண்ட்ல இன்வைட்டிங் பேரண்ட்ஸ். Inviting kids. Okay, so parents and kids ரெடியா இருக்காங்க. ஓகே. நீங்க இப்ப என்ன பண்ணனும்னா ABC அந்த பேரண்ட்ஸ்ல இருந்து ஒரு பேரண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றீங்க. அதுக்கு அப்புறம் நாங்க kids and parents LEDல காமிப்போம். யாரோட ஃபீச்சர்ஸ் கரெக்ட்டா மேட்ச் இருக்கோ அவங்கள ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஓகே. சரியான மேட்ச்னா நாங்க 20,000 கொடுத்துடுவோம். ஓகே, ஒரு பேரண்ட்டை செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பி. பி. பேரண்ட் பி, சைல்டு 1. என்னடா அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன? அவன் டென்ஷன். ஏதாவது மேட்ச் தெரிஞ்சா கொஞ்சம். நோ. நோ. சைல்டு 2. சைல்டு 2 மூக்கு, கண்ணு, மவுத்து. சைல்டு 3. சைல்டு 4. இவங்களுக்கு ஏதாவது மேட்ச் தெரியுதா? அபிநயா லைட்டா தெரியுது இல்ல? அனுராதா மேம் நோஸ். நோஸா? ஓகே, சைல்டு 5. ஸோ நீங்க இப்ப நான் பார்த்ததுல சைல்டு 4 மட்டும்தான் கொஞ்சம் சொன்னீங்க. கொஞ்சம் சைல்டு 4 மறுபடியும் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, இவங்களுக்கு என்ன மேட்ச் தெரியுது உங்களுக்கு? ஃபீச்சர்ஸ்ல இல்ல கொஞ்சம் அந்த ஃபாதர் டாட்டர்ன்ற ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்கு. ஃபாதர் டாட்டர் அப்படி ஒரு நம்பர் 1 கொஞ்சம் ஒரு வாட்டி காமிங்க. ஓகே, நம்பர் 1 சைல்டு 4 ஸ்டாண்ட் பைல வச்சிடலாம். சைல்டு 1 பார்க்கலாம். அவனோட போட்டோ வந்தது அவனுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, இவன் கொண்டாங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இல்ல இல்ல ஏய், ரெண்டு பேரும் ஒரு வாட்டி சிரிங்க. கொஞ்சம் பல்லு தெரியட்டும். பல்லு அதானே. டே 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 பா. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? 4ஆ 1ஆ? எனக்கு வந்து 4, இவங்க வந்து 1ன்றாங்க. சோ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விளையாடுறீங்களா? சரி ஓகே, நான் விளையாடுறேன். ஓகே, சோ சைல்டு 4 ஃப்ரீஸ் பண்ணட்டுமா? இந்த வாட்டி சாய்ஸ் அபிநயா ஸ்ரீ. அம்மா மட்டும் சைல்டு 1 சொன்னாங்க, இவங்க மட்டும் சைல்டு 4 சொல்றாங்க. பார்க்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். அதுல வந்து 5 பேர்ல வந்து 2 ஃபேக்கா? 2. ஆமா. சரி ஓகே, பார்க்கலாம். சோ பேரண்ட் பி அண்ட் சைல்டு 4 சரியான மேட்சா தப்பான மேட்சா பாப்போமே. ஓகே, thank you so much sir. And உங்க மேட்ச் கரெக்ட்டா பண்ணதுனால இவங்களுக்கு ஒரு 20,000 நான் கொடுத்துடுறேன். கொடுத்துடலாம். ஓகே, 20,000. Thank you. Thank you. ஸோ டிசிஷன் மேக்கிங்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கா அபிநயா? வீட்ல கூட இப்படிதான் டிசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ். கட் அண்ட் ரைட். அப்படியா? கட் அண்ட் ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேரண்ட் யார்? ஏயா சியா? I'll go for C. பேரண்ட் சி. இதுக்கு முன்னாடி பேரண்ட் பி செலக்ட் பண்ணது அனுராதா மேம் தான். ஆனா மேட்ச் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணது நீங்க. ஓகே, இந்த வாட்டி வந்து பேரண்ட் செலக்ட் பண்றேன், இவங்க அம்மா பேரண்ட் செலக்ட். ஓகே, சைல்டு 1. ஏதாவது மேட்ச் தெரியுதா? இல்ல. சைல்டு 2. நோ. நோ. சைல்டு 3. இல்லையா? சைல்டு 5. இது தெரியுது இல்ல? இங்க தெரியுதா மேட்ச்? ஓகே, எந்த ஃபீச்சர்ஸ் மேட்சிங்கா இருக்கு? இல்ல கொஞ்சம் அந்த கண்ணு, ஐப்ரோஸ். கண்ணு, ஐப்ரோஸ். ஓகே, சோ இவங்க மட்டும் தானே? யாரையாவது பார்க்கணுமா? 1 சைல்டு 1. அது என்னடா மூஞ்சி எல்லாம் அப்படியோ? பல்லு பரவாயில்ல, எல்லாருக்குமே பல்லு போகும் பல்லு வரும், அது பெரிய விஷயமே இல்ல. நீ எல்லாம் அது கண்டிக்காத. ஓகே, எனக்கும் பல்லு போச்சு.
எனக்கு போகலையா? எனக்கும் பல்லு போச்சு. நீ நல்லா சரி, நல்லா சரி. அப்படியா? ரிலாக்ஸ், கூல். ஓகே, 5 தான். 5-ஆ? Child choice. Okay, ready. ஓகே, இந்த வாட்டி அனுராதா மேடம் செலக்ட் பண்ணாங்க. சைல்ட் 5 சொல்லிருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணிடுறேன் நானு. ஓகே, we have frozen parent C and child 5. சேஞ்சஸ் இருக்கா? ஒப்பீனியன்ல சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா? வேணும்னா மாத்திக்கலாம், இல்லாட்டி அப்படியே நம்ம பார்த்துடுவோமே. அவங்கள பார்த்தா அவ்வளோ பெரிய பொண்ணுங்க அம்மா மாதிரியே தெரியுது. அவங்கள பார்த்தா அவ்வளோ பெரிய பொண்ணோட அம்மா மாதிரியா தெரியுது. பாத்தீங்களா? அவங்க 2 days சாப்பிட மாட்டாங்க இப்போ, அவ்வளோ ஹாப்பி. அந்த பொண்ணே சொல்லலாமா? ஓகே, we'll go with 5. ஓகே, பேரண்ட் சி சைல்ட் 5 சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். ஆனா நான் விளையாடுறேன்னா நான் அவனை மேட்ச் பண்ணிடுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அதே டவுட் தான் எனக்கு. இவங்களுக்கு இவ்வளவு பெரிய டாக்டர் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருந்தது. ஆனா நீங்க ரைட் டிசிஷன் எடுத்தீங்க. ஓகே, பேசுங்கம்மா. ஹாய் மேடம். ஹாய். ஹலோ. தமிழ நீங்க இப்ப ஏதாவது படம் பண்ணிருக்கீங்களா? நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க உதயநிதி ஸ்டாலினோட பண்ணிட்டு இருக்காங்க. கெத்து கெத்துன்னு சொல்லிட்டு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின், எமி ஜாக்சன், சத்யராஜ் சார், நான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, என்ன கேரக்டர் பண்றீங்க அதுல? ஹீரோட ஃபாதர் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. என்னோட சன் இறந்து போனது காரணம் அவர் தான் நினைச்சிட்டு நெகட்டிவ் ஷேடோட கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட். பட் நோ, ஷீ சப்போர்ட்டிங் அ சன். அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ண போய் ஷீ டேக்கிங் ரிவெஞ்ச் அந்த மாதிரி. ஓகே, எல்லாரும் சொல்லுவாங்களா பொண்ணு உங்களே மாதிரியே என்ன சொல்லிருக்காங்க? சொல்லிருக்காங்க, ஆனா இவ்வளவு கரெக்டா சொல்லல இல்லையா? So 20,000. Thank you. Okay, next parent A. Child 1. மை கண்ணே ஒத்துக்கலையேம்மா. ஏதாவது மேட்ச் தெரியுதா? இல்ல. Child 2. இவங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஏதாவது கொஞ்சமாவது மேட்சிங்கா இருக்கா? கண்ணு மட்டும் லைட்டா. ஓகே, சிரிக்கிறானே, அப்ப டவுட்டே வேண்டாம். ஏன் இவன் பல்லு காட்டுறது இல்ல? உன்னோட பல்லு கூட போச்சா? டேய் 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 டேய், சரி ஓபன் தி மவுத், ஃபுல் ஓபன், ஃபுல். ஒழுங்கமா இல்லையா? இருக்கே, பல்ல எல்லாமே இருக்கு. சைல்டு 3. இல்ல இதுக்கு இது போல. சோ எந்த சைல்டு? 2. சைல்டு 2. ஓகே, இது கூட பண்ணிட்டீங்கன்னா ஹேட்ரிக். ரொம்ப கம்மி பேர் இந்த ரவுண்ட்ல எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்காங்க. எல்லாமே மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க இவங்களை மேட்ச் பண்ணிட்டீங்க. ஓகே, பேரண்ட் ஏ அண்ட் சைல்டு 2 சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? ஐயோ சூப்பர். இந்தாங்க பிடிச்சுக்கோங்க, 20,000 ஹேட்ரிக் அடிச்சிட்டீங்க. ஓகே, சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? லலிதா. லலிதா. ஓகே, கேளுங்க. மேம், இப்ப இருக்க ஹீரோயின்ஸ்ல யார் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலா அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருமே நல்லா, த்ரிஷா ஒரு டைப்ல டான்ஸ் ஆடுவாங்க, நயன் ஒரு டைப்ல டான்ஸ் ஆடுவாங்க. எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு சமந்தாவும் எமி ஜாக்சனும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 1,10,000. ஸோ சொன்னேன் இல்லையா, ரொம்ப கம்மி பேர் தான் இந்த ஃபுல் அமௌண்ட் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அப்படியே கரெக்டா விளையாடுனீங்கன்னா 10 lakhs கிடைச்சிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சில பேர் 2 தான் கரெக்டா சொல்லுவாங்க, அங்க அமௌண்ட் கம்மி ஆயிடும் இல்லையா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கம்மி ஆகல, அப்படியே இருக்கு. பார்க்கலாம், லெட்ஸ் see. ஓகே, ஸோ செகண்ட் ரவுண்ட் இன் ஜீன்ஸ், கெஸ் இல்ல மிஸ். இந்த ரவுண்ட்ல நாங்க
நாங்க செலிபிரிட்டி கேட்டகரிஸ் உங்களுக்கு காமிப்போம். அதுல இருந்து நீங்க ஒரு 3 கேட்டகரிஸ் விளையாடணும். ஓகே. அண்ட் சரியா சொன்னீங்கன்னா 20,000, இல்லைன்னா நீங்க 20,000 திருப்பி கொடுத்துடணும். ஓகே. இந்த ரவுண்ட்ல ஒரு 10,000 உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா பரவாயில்ல, நீங்க விளையாடுற ஸ்பீடை பார்த்தா நீங்க கொடுக்கறது மாதிரியே தெரியல. நான் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு. அதான். சோ நம்ம செலிபிரிட்டிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த செலிபிரிட்டியை பாருங்க, இவங்க யாருன்னு சொல்லணும் நீங்க. ஓகே, இந்த செலிபிரிட்டி யாரு? Who is this? Who is that குட்டி செலிபிரிட்டி? That குட்டி celebrity is me. ஐயோ, Big celebrity is my mom. கியூட். யார் கியூட்? பாப்பா, அம்மா. பாப்பா தான். பாப்பா ரொம்ப கியூட். சொல்லுங்க, இவங்க எப்படி இருந்தாங்க குழந்தையா இருக்கும்போது? ரொம்ப ஹைப்பரா? ரொம்ப கியூட், மாதிரி வாலு, வாலா? பயங்கர வாலு. ஓகே. சோ சின்ன போது வாலா இருக்கிற குழந்தைங்க பெருசானதுக்கு அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நான் சைலண்டே ஆகல. அதான் உங்களை பார்த்தா அப்படி இல்லைன்னு சொல்றேன் நானு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பிக்சர். இது when I was 5 years old and my brother is just 2.5 3 years old. ஓகே. So இது வந்து எங்க அப்பா வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஷூட் பண்ணான். சோ அந்த டைம் நானும் என் தம்பியும் எடுத்துக்கிட்ட போட்டோ. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். ஓகே, அது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து எங்க பானு ஆண்டி, செகண்ட்ல எங்க மம்மி, தேர்ட் வாஸ் மைன். ஐ வாஸ் ஜஸ்ட் 2.5 2 years old. That's it. ஓகே, that's it. அவங்க வந்து ஒரு மேட்சிங் மாதிரி அவங்க தலையை பிடிச்சு இழுத்துருக்காங்க, இவங்க ஏன் தலையை பிடிச்சு இழுத்துருக்காங்க. அதான் இந்த போட்டோஸ் பார்த்தா எப்படி இருக்குன்னா, அப்பவே நீங்க ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ல ஒரு செல்ஃபி, ஒரு குல்ஃபி அப்படி எல்லாம் போட்ட மாதிரி இருக்கு அந்த போட்டோ பார்த்தாலே. நெக்ஸ்ட் பிக்சர். This is the same photo. அந்த தம்பியோட எடுத்த என்னோட தனி போட்டோ எடுத்திருக்காங்க ஆக்சுவலா. This is one of my very favorite photographs. I just 5 years old. Okay, one of my very favorite photographs. ஆனா அம்மாவோட ட்ரேட்மார்க் அந்த பிந்தி தானே. அதான் ரொம்ப கலையா இருக்கு இந்த போட்டோ. ஓகே, சோ நீங்க இப்போ உங்க போட்டோஸை பத்தி சொன்னீங்க. ஓகே, இப்போ நீங்க ரவுண்ட் விளையாட போறீங்க. கேட்டகரிஸ் பார்க்கலாம். Celebrity kids, celebrity childhood, celebrity parents, celebrity siblings, odd man out. செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். Celebrity parents. அம்மா ஃபாஸ்ட். ஏன் செலிபிரிட்டி கிட்ஸ் எடுக்க மாட்டீங்க? இல்ல, அதுக்கப்புறம் எடுக்கலாமே. சரி, ஓகே, செலிபிரிட்டி. ஓகே, செலிபிரிட்டி பேரண்ட். இவங்க யாரோட அம்மா? அதான் क्वेश्चन. அம்மாவுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஏன்னா ஹீரோயின்ஸோட அம்மா தான். எந்த ஹீரோயினோட அம்மாவும் எங்களுக்கு தெரியாது. ஆப்ஷன் ஏ ராதா மேம், ஆப்ஷன் பி மாதவி மேம், ஆப்ஷன் சி மாதவி தான். சுஹாசினி மேம் கிடையாது. ஆப்ஷன் டி ராதிகா மேம். ஃபீச்சர்ஸ் ஏதாவது கொஞ்சம் தெரியுதா? கண்ணு பாருங்க. கண்ணு பார்த்தா யாரு மாதிரி தெரியுது? ஆக்சுவலா இவங்க மாதிரி தான் இருக்காங்க, மாதவி மேம் மாதிரி. ஓகே, கண்ணு அப்படி தெரியுதா? நீங்க சுஹாசினியோட அம்மான்னு சொல்றீங்க, நீங்க யாருன்னு சொல்றீங்க? மாதவியோட அம்மா. You have seen Madhavi's mother? Then how will you guess? She's seen Suhasini's mother. Okay, fine. Then let's. அவங்க எங்களை பார்த்திருக்கேன், இவ்வளவு கூட பார்க்கலாம். ஆப்ஷன் சி சுஹாசினி மேம். சோ என்ன பண்ணலாம்? That's her choice. அம்மா கொடுத்துடலாமா? சோ இந்த ரவுண்ட்ல இந்த சாய்ஸ் அம்மா கொடுத்துடலாம். அவங்கள மட்டும் பார்க்கும்போது டக்குன்னு யாரு மாதிரி தெரியுது? இந்த போட்டோஸ் எல்லாமே பார்க்காம ஒன்லி நான் அந்த போட்டோ மட்டும் காமிச்சா உங்களுக்கு யார் மாதிரி தெரியுது அந்த போட்டோ? எனக்கு அவங்கள செகண்ட் மாதவி பி. அவங்கள மாதிரி அவங்க அப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. நீங்க it's your wish. Child parents னு எடுத்தது நீங்க தான். ஆமா. Then go with your choice. ஓகே, ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆப்ஷன் சி சுஹாசினி மேமோட அம்மான்னு நினைச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். கருப்பாணி வாயன்ன கலாச்சி சொதப்பி பொறுப்பாணி இருக்காத சொதப்பி வெக்கத்தை வேணான ஓட்டி. ஓகே, தேங்க்யூ. டான்ஸ்க்கு தேங்க்யூ. கரெக்டா மேட்ச் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் 20,000 உங்களோடது. ஸோ அம்மாவோட சாய்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். அதனால தான் ஐ ஃபெல்ட் கோ வித் அ சாய்ஸ். ஆனா அம்மாவை பார்த்தா கூட, அவங்களோட போட்டோ பார்த்தா சடனா சுஹாசினி மேடம் ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படியே எங்கேயோ ஒரு ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் தெரியுது. அதனால தான் நான் கேட்டேன். ஆனா
கரெக்டா தான் சொல்லிட்டாங்க. மாதவி தெலுங்கம்மை, ஆ தெலுங்கு பொண்ணு. ஆமா. ஸோ அவங்க மதர் பண்ற இருக்கிற ஸ்டைல் வேற இருக்கும். இவங்க பிராமின், இவங்க சுஹாசினி. பாத்தீங்களா, நம்ம இவ்வளவுதான் யோசிச்சோம், இவங்க I அவ்வளோ appreciate யோசிச்சாங்க. I appreciate you. அவங்க ட்ரெஸ் ஸ்டைல், கேரக்டரைசேஷன் அப்படி நிறைய பார்த்திருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன செலக்ட் பண்ண போறீங்க? செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ் அண்ட் ஆட் மேன் அவுட். செலிபிரிட்டி கிட்ஸ். ஓகே, செலிபிரிட்டி கிட்ஸ். இதுல போட்டோ பார்க்கலாம். பாலா சார், அவங்களோட குழந்தை யாருன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. நீங்க பாலா சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்களா மேம்? இல்ல இல்லையா இது வரைக்கும். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ. ஐ மிஸ்ட் அவுட் ஆக்சுவலி. லாஸ்ட் ஃபிலிம்க்கு வந்துட்டு எனக்கு ஒரு நன் மாதிரி கெட்டப்க்கு கேட்டாரு. ஓகே, பட் மேபி எனக்கு சூட் ஆகல போல இருக்கு அவருக்கு. அதனால நெக்ஸ்ட் ஒன் Go for B. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி. சி? No? ஆப்ஷன் டி ஒரு தடவை பார்க்கலாமா? ஆப்ஷன் டி. சோ என்ன பண்ணலாம் இப்போ? ABCD ல யாரு? சி இல்லனா டி. சி தான். சி. ஆப்ஷன் சி. ஓகே, ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆப்ஷன் சி சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? அப்பா, இது மட்டும் ரொம்ப டஃப். ஆனா இது கூட தாண்டிட்டீங்க நீங்க. சோ பாலா சாரோட டாட்டர், வைஃப், வெரி கியூட், நைஸ் ஃபேமிலி. நைஸ் ஃபேமிலி ஆக்சுவலியா. அண்ட் நீங்க ஜெயிச்சிட்டீங்க 20,000. Thank you. இதுவரையும் ஒரு தப்பு கூட பண்ணல, ஒரு 10,000 கூட ரிட்டர்ன் வரல. எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு இந்த ரவுண்ட்ல இன்னொன்னு. செலிபிரிட்டி கிட்ஸ் முடிஞ்சிடுச்சு, செலிபிரிட்டி பேரண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு, சைல்ட்ஹுட் இருக்கு அண்ட் சிப்லிங். செலிபிரிட்டி சைல்ட்ஹுட்னா அவங்க சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க நீ செகண்ட். ஓகே, சைல்ட்ஹுட். செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் கேட்டகரி. இவங்க யாரு? யாரா? இவங்க யாரு? ஆப்ஷன் ஏ, Oh my God. உதயநிதி ஸ்டாலின். No. ஆப்ஷன் பி, வினய். ஆப்ஷன் சி, சர்வானந்த். ஆப்ஷன் டி, கார்த்தி. I'll go for C. சி, This guy only. சர்வானந்தா? சர்வாவோட போட்டோவா இது? அப்படிதான் தோணுது. கார்த்திக் படம். ஆப்ஷன் டி. கார்த்திக் இல்லமா? ஆஹா, கார்த்தி மாதிரியா இருக்கு. அம்மா கார்த்தி மாதிரின்னு சொல்றாங்க, நீங்க சர்வான்னு சொல்றீங்க. ஆப்ஷன் சி பாருங்க. கண்ணு பாருங்கம்மா, தெரியுதா? We'll go for C. சி ஃப்ரீஸா? உங்களுக்கு ஜெயிச்சிட்டா ஒன்னு பார்க்கல, ரிஸ்க் எடுத்து we'll go for C. இதுவரையும் சூப்பரா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நோ ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு ராங் ஆன்சர் கூட சொல்லல. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கும், வேணும்னா மாத்திக்கலாம். சர்வானந்த் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் கேட்டகரியில. கார்த்திக் இல்ல, வினய் இல்ல, உதயநிதி இல்ல, சர்வா தான். ஓகே, ஆப்ஷன் சி சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம்.
நான் தான் கண்ணு வச்சு சொல்லிட்டேனே. உங்க கண்ணு சூப்பர், உங்க கண்ணு சூப்பர், சூப்பர் அப்சர்வேஷன். அபிநயஸ்ரீ, நீங்க ஒரு சிஐடி ஜாப் போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். நிஜமா சொல்றேன், ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்க அப்சர்வேஷன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் லீக் ஆகலையே? அதெல்லாம் ஐயோ, அவங்க என் பக்கத்துல கூட வரல. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 1,70,000. நெக்ஸ்ட் ரவுண்ட் விளையாடலாமா? கண்டிப்பா. ஜீன்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் தலைமுறைகள். சோ இன்னைக்கு நீங்க விளையாட போற ஃபேமிலி ட்ரீ யாரோடதுன்னு பார்க்கலாமா? ஜெமினி கணேசன் சார். ஜெமினி கணேசன் சாரோட ஃபேமிலி ட்ரீ அப்படின்னா ஜெமினி சாரோட போட்டோ நம்பர் 1ல 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ல ஜெமினி சாரோட குழந்தைங்க. அதுக்கப்புறம் 12, 13, 14 கிராண்ட் சில்ட்ரன், பேர குழந்தைங்க. அதுக்கப்புறம் நம்பர் 15ல கிரேட் கிராண்ட் சைல்ட் ஆர் ஹூவர், டாட்டர், யாருன்னு தெரியாது எனக்கு, சொல்லக்கூடாது அதனால. ஸோ இந்த ஃபேமிலி ட்ரீ நீங்க மேட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு லக்கி ஸ்டார் வந்ததுன்னா கலர் ஃபார்மேட்ல ஃபேமிலி ட்ரீ வந்துடும். கிரீன் ஃபார் லேடிஸ், ரெட் ஃபார் ஜென்ஸ். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எவ்வளவு பேர் இருக்காங்க பையங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க பொண்ணுங்கன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டைம் பாம்ப் கூட வரும். அந்த டைம் பாம்ப் அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணலைன்னா 10,000 டிடக்ட் ஆயிடும். ஓகே ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்பர் 1 ஜெமினி கணேசன் சார், காதல் மன்னன். ஓகே, ஸோ உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு அந்த காலத்துல? ஜெமினி சார், சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்? எம்ஜிஆர் சார். ஓகே ஓகே, இப்போ நம்பர் 2ல இருந்து நீங்க ஏஜ் பிரகாரமா வச்சுட்டு வரணும். அப்படின்னா நம்பர் 2ல எல்டஸ்ட் ஜெமினி சாரோட குழந்தைங்கள்ல எல்டஸ்ட் யாரு? அந்த கே நம்பர், கே ஆல்பபெட்ல இருக்கிற அவங்களா? இவங்கள பாருங்க ஒரு வாட்டி. இல்ல இவரா? இவரா? ஓகே, உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணா இல்ல? சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் தெரியும். என்ன பண்ணலாம்? ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர். மேபி வில் கோ தி டாட்டர். டாட்டர் இவங்க. நம்பர் 2ல பேஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு உங்க லக் ரொம்ப நல்லா இருக்கு. சோ இவங்க பேர் ரேவதி. ரேவதி எல்டஸ்ட் டாட்டர், ஜெமினி சாரோட எல்டஸ்ட் டாட்டர். இப்போ நெக்ஸ்ட் யாரு? இதுல வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், நாட் டாட்டர் இன் லா அண்ட் சன் இன் லா. இப்போ என்னன்னா நீங்க நம்பர் 3 and 4 பாத்தீங்கன்னா அட்டாச்டா இருக்கு இல்லையா? ஸோ 3 ஒருத்தர் குழந்தை, அவங்களோட டைரக்ட் கனெக்டட். 4 வந்து கல்யாணத்தினால கனெக்டட். அதனால தான் நாங்கள் 3 and 4 இப்படி ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னா either it should be son in law or daughter in law. இவர் சன் இன் லாவா தான் இருப்பாரு. இவர் சன் இன் லாவா சன்னா, அதான் நீங்க டிசைட் பண்ணணும். இப்போ இவரோட ஃபீச்சர்ஸை வச்சு பார்த்தா சன் மாதிரி தெரியறாரா, சன் இன் லா மாதிரி தெரியறாரா? இல்ல நம்பர் 5க்கு போலாம்னா, நம்பர் 5 விளையாடலாம்னா வேணும்னா 5 விளையாடுங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப கன்ஃபியூஷன் தான். 5 வந்து இவங்க நம்பர் 5லயா? ஓகே, வெச்சு பார்க்கலாம் நம்பர் 5ல. இது மிஸ் மேட்ச் ஆச்சு. மிஸ் மேட்ச். சோ ஃபர்ஸ்ட் டைம் ஜீன்ஸ்ல மிஸ் மேட்ச் உங்களுக்கு. சோ 10,000 1 lakhல இருந்து டிடக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அதே போட்டோ ட்ரை பண்றீங்களா இல்ல நெக்ஸ்ட் இன்னொரு நம்பருக்கு போறீங்களா? சோ என்ன இவரையே வைக்கலாமே. யாரே? இவரையா 3ல வைக்க போறீங்களா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ, இது கூட மிஸ் மேட்ச். சோ இப்போ நீங்க நம்பர் 3 விளையாடுறீங்களா? ஓகே, நம்பர் 3ல யாரு? இவரே போவோம். இவங்கள நீங்க நம்பர் 5ல வச்சீங்க இல்லையா? ஓகே, 3 ட்ரை பண்ணலாம். 3 ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஓகே,
அவங்க பேர் கமலா, டாக்டர் கமலா. ஸோ கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் 4 இஸ் சன் இன் லா. இவர்தான். ஓகே, இவர் தான் சன் இன் லா நினைச்சு நம்பர் 4ல போட போறீங்களா? அப்புறம் மருமகன் நல்ல லக்கி ஸ்டார் கூட கொண்டு வந்திருக்காங்க. லக்கி ஸ்டார். ஸோ இவங்க பேரு செல்வராஜ். இவர் கூட டாக்டர் தான். அண்ட் லக்கி ஸ்டார் தெரியுது இல்லையா உங்களுக்கு, எல்லாமே கலர் ஃபார்மேட்ல வந்திருக்கு. கிரீன்னா லேடிஸ், ரெட்னா ஜென்ஸ். ஸோ நம்பர் 10ல இருக்கிறது ஜெமினி சாரோட பையன், அண்ட் 11ல மருமகன். 10 அவர் எடுங்கம்மா, அந்த சென்டர்ல இருக்கார்ல. பியா? டி. ஓகே, இவரை நம்பர் 10ல வைக்க போறீங்க. ஓகே, இவர் பேர் சதீஷ். ஓகே, இப்போ மருமகளா இல்லாட்டி நம்பர் 5ஆ? நம்பர் 5னா ரேகா போலாமா? இல்லன்னா நம்பர் 15 ட்ரை பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஒரே ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க. ஸோ நம்பர் 15 விளையாடுறீங்க இப்போ. ஓகே, கமலம்மாவோட பேர குழந்தை, ஜெமினி சாரோட கிரேட் கிராண்ட் சைல்டு. What about 12 and 13? 12, 13, 14 முடிச்சிடுறீங்களா ஃபர்ஸ்ட்? 12, 13னா இதுதானே, பேரம் பேத்தி தானே? ஆமா. ஓ சாரி, நம்பர் 12 and 13 சிஸ்டர் அண்ட் பிரதர் இல்ல. நம்பர் 12 and 13 அட்டாச்ட்ல இருக்கு இல்லையா? சோ கப்பிள் மீன்ஸ் that guy. நம்பர் 12. ஓகே, நம்பர் 13 போலாம் இல்லாட்டி நம்பர் 14 ஒரே ஒரு ஆம்பளை அங்க போட்டோஸ்ல இருக்கிறது, அது வச்சிடலாம். நீங்க இது வச்சிருங்க 14. ஓகே, 13. அவரோட வாய்ஸ் இதுவா இருக்குமா? ஓகே, go for 13. That girl, I guess. ஓகே, சோ இந்த நம்பர் 13ல போட சொல்றாங்க. கரெக்ட். மேதா, இவங்க பேர் மேதா. 5 will go for either 6 ரேகா வைக்கலாமா? Okay, fine, go for 5. 6 சொல்றாங்க. ரேகம்மா 6 ன்னு சொல்றாங்க. 6 உங்க இஷ்டம். மிஸ்மேட்ச். No. 5. மிஸ்மேட்ச் அப்படினா இன்னொரு 10,000 போச்சு. 30,000 மொத்தத்துல போயிருக்கு. 5 போடுறாவ. ஐயோ, இது கூட மிஸ்மேட்ச். 40,000 போச்சு. சோ ரேகா அம்மா 5 இல்ல 6 இல்ல. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 7 போறீங்களா? அதுக்கு கீழ இருக்க மாட்டாங்க அவங்க. நம்பர் 7. அந்த டைம் பாம் கூட வந்திருக்கு. 60 செகண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் போட்டோ வெச்சிடணும் நீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 5ல. உங்களை 5ல ட்ரை பண்றீங்களா? ஐயோ, இது கூட போச்சு. இன்னொரு 10,000 போச்சு. அப்போ இதுவரை 50,000 லாஸ். போனா போகுது. நம்பர் 5ல போட்டுட்டீங்களா இவங்கள? இது கூட போச்சு. இன்னொரு 10,000, 60,000 போச்சு. அப்ப இவங்களா தான் இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் அப்படி ஆடுனீங்க. இந்த ரவுண்ட்ல மட்டும் இவங்க பேரு ஜெயலட்சுமி. தென்
6 I guess. ஓகே பார்க்கலாம். நோ ஐ அம் சாரி. ஸோ 70,000 போச்சு இந்த ரவுண்ட்ல. இதுவரை 70,000. 6. கண்டிப்பா வருவாங்களா? லெட்ஸ் ட்ரை நம்பர் 6ல. கரெக்ட். இவங்க தான் நாராயணி, Then ஜர்னலிஸ்ட். yes. Then I guess she. நம்பர் 8. Yes. ஐயோ ராங். 80,000 போச்சு. Correct. 80,000 போச்சு இந்த ரவுண்ட்ல. You think it இவங்க 2 சென்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் ஃபுல்லா விளையாடினாங்க. அதுக்கப்புறம் இப்படி இந்த ரவுண்ட்ல போகல. அது கூட ஒரு சென்சேஷன். இப்போ நீங்க ஒரு வாட்டி கிளாரிட்டி. ஏன்னா நீங்க இந்த போட்டோ வச்சு பாத்தீங்க. ஆமா 8ல இந்த போட்டோ மட்டும் தான் வைக்கல இன்னும். வச்சு பாருங்க. கரெக்ட். இவங்க பேரு ராதா, ரேகாவோட ஓன் சிஸ்டர். Okay. அதான் ஃபீச்சர்ஸ் பார்த்தா தெரியுதே. Then I guess she. அவங்க either டாட்டர் இல்லாட்டி டாட்டர் இன் லா. ஒரு அதானே. 90,000 போச்சு. இப்போ பாருங்க. முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ். அப்படின்னா நீங்க அது வச்சு 10,000 இருக்கு. அதான் 10,000 இருக்கு. கரெக்ட். இவங்க பேரு விஜய சாமுண்டேஸ்வரி. ஜெமினி சாரோட ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. Finally at least 10. அண்ட் 1 lakh கொடுக்கணும்னு நினைச்சோம். 10,000 பிகாஸ் 9 மிஸ்டேக்ஸ் ஆச்சு. அதனால 90,000 கட் பண்ணி ஃபைனலி கொடுக்க போற அமௌண்ட் ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. 10,000. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 1,80,000. இப்போ நீங்க விளையாட போறீங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் இன் ஜீன்ஸ் ஜாக்பாட் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல இப்ப பேரண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க, குழந்தை கூட இருக்காங்க, கர்டன் பின்னாடி இருக்காங்க. அவங்க கர்டன் மேல போனதும் உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடும். அங்க இருந்து நீங்க ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு வந்து பேரண்ட் முன்னாடி நிப்பாட்டி வைக்கணும். அப்படி 5 மேட்சும் பண்ணதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணலாம். நீங்க எவ்வளவு கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கீங்களோ சொல்லுவேன் நானு. ஆனா எங்க கரெக்டா மேட்ச், எந்த மேட்ச் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். ஓகே. சோ இப்படி எல்லாம் பண்றதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஒன்னு 120 செகண்ட்ஸ், இன்னொன்னு 90 செகண்ட்ஸ், இன்னொன்னு 60 செகண்ட்ஸ். 120 செகண்ட்ஸ்ல நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா இதுவரை நீங்க ஜெயிச்ச அமௌண்ட் 1,80,000. அது டபுள் ஆயிடும். 3,60,000 ஜெயிச்சிடலாம். நீங்க 90 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் ட்ரிபிள் ஆயிடும். நீங்க 5,40,000 ஜெயிச்சிடலாம். 60 செகண்ட்ஸ் அப்படின்னா 1 மினிட்ல நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க 7,20,000 இங்க இருந்து கொண்டு போகலாம். ஓகே. நீங்க ராங்கா மேட்ச் பண்ணீங்கன்னா இதுவரை நீங்க ஜெயிச்ச அமௌண்ட்ல இருந்து half of the amount தான் கிடைக்கும். half of the amount அப்படின்னா 90,000 வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஓகே. ஸோ நீங்க 2 செலக்ட் பண்ணும். ஒன்னு டைமர், இன்னொன்னு யார் அங்க போய் ஓடி ஓடி மேட்சஸ் பண்ண போறாங்களோ யாரு. அபிநயஸ்ரீ டிசைடட். ஸோ ஓடுறது அபிநயஸ்ரீ. டைமர் ஷீல் செலக்ட் 120, 90, 60. 60. 60 போதுமா? 60னா ரொம்ப கம்மியா இருக்கும். அமௌண்ட் நிறைய வரும்ல. அமௌண்ட் நிறைய வரும் இல்லையா? என்ன பண்ண போறீங்க? 7,20,000 எங்க அம்மா கொடுத்துருவேன். ஸோ நீங்க ஷூட்டிங்ஸ் பண்ணா, ஷோ பண்ணா எல்லாமே ஃபைனல் டிசைடிங் ஃபேக்டர் மட்டும் அம்மா தான். ஸோ அதுல இருந்து பாக்கெட் மணி கொடுப்பீங்களா? அவங்களுக்கு என்ன வேணுமோ அவர் கேட்பாங்க, வாங்கி கொடுத்துருவீங்க. ஓகே. ஃபைனான்ஷியல் மாத்திரம் அம்மா தான். ஃபைனான்சிங் மினிஸ்டர். ஓகே சரி. அப்போ 60 செகண்ட்ஸ்னா லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் வரைக்கும் மட்டுமே நீங்க பஸர் பிரஸ் பண்ணலாம். ஸோ 60னா ஒன்லி 40 செகண்ட்ஸ் தான் இருக்கும். சரி ஓகே, வில் கோ ஃபார் 90 செகண்ட்ஸ். ஓகே 90 செகண்ட்ஸ். 90னா 70 செகண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. குட் டைம். ஓகே. ஸோ நீங்க அங்க ரெடியா நிக்கலாம். ஸோ நீங்க பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. Okay, and ready? Curtain up.
And your time starts now. எந்த பேரண்ட் கிட்ட? ஓகே, நெக்ஸ்ட். சீக்கிரம் இங்க ஓகே, அங்க. ஓகே, நெக்ஸ்ட். அவங்க முன்னாடி அவங்க ட்ரெஸ் வந்துட்டு இருக்கு. அவங்க வர மாட்டாங்க, நீங்க தான் கூட்டிட்டு போகணும். ஆமா, இது என்ன பழி வாங்குறது? சீக்கிரம் 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 சீக்கிரம். டைம் ஆயிடுச்சு. ஓடு. சீக்கிரம் சீக்கிரம். come on buzzer அமுக்குமா? buzzer. ஐயோ ஐயோ. ஓகே, இந்த குழந்தை எங்க மாத்துங்க. மாத்த முடியாது. ரைட் மேட்ச். இப்படி இவ்வளோ கம்மி சமயத்துல ரேரா மேட்ச் பண்ணிருக்காங்க. எப்படி பண்ண முடிஞ்சது? இல்ல, எனக்கு வந்து ஆக்சுவலா அந்த பையன் வந்து அவங்க அப்பாக்கும் அவனுக்கும் ஃபேஸ் ரிசம்பிள்ஸ் நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து அவனை So, ஏன்னா ஃபர்ஸ்ட் அங்க போய் பார்த்தேன்னா ஸ்கிரீன்ல அவனை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஓகே, சோ செட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து அவங்க இல்லையா, இல்ல சின்ன பையன். சின்ன பையன். So, அவங்களுக்கும் அவங்க டாடிக்கு ஒரு நிறைய ரிசம்பிள்ஸ் இருந்தது. ஓகே, கோட் மட்டும் தான் இல்ல டாடிக்கு. அது கொஞ்சம் இது. தேர்ட் வந்து இவங்கள மட்டும் கொஞ்சம் லைட்டா டவுட் இருந்தது, அவருக்கா இவங்களுக்கான்ட்டு. பட் ஃபைனலி ஐ வாஸ் செட் லோ, இவங்க தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ல தான் வச்சேன் நான். ஓகே, அண்ட் அது வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. அவங்களும் ஒரே மாதிரி இருந்தாங்க, அந்த பையனும் அவங்க மதரும். சோ அங்க செட் பண்ணிட்டு அப்ப ஃபைனலி திஸ் இஸ் த கை. சோ ஐ மேட்ச்ட். சோ சூப்பர். இந்த எபிசோட்ல நிறையவே சென்சேஷன். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் ஒரு சென்சேஷன், தேர்ட் ரவுண்ட் கூட ஒரு பயங்கரமான சென்சேஷன் பண்ணிட்டீங்க. நாங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம். ஆனா இந்த ரவுண்ட்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. ஆமா. சோ நீங்க ஜெயிக்கிற அமௌண்ட் 5,40,000. இந்தாங்க. Congratulations. Thank you. Okay, so thank you so much jackpot participants. Jeans பார்த்துட்டே இருங்க. Thank you. Bye bye. Okay, so 5,40,000 ஜெயிச்சிட்டீங்க. Congratulations. And ரொம்ப சந்தோஷம் நீங்க ஜீன்ஸ் ஷோக்கு வந்ததுல. எப்படி இருந்தது ஷோ? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ இருக்கிற டெலிவிஷன் ஷோஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த ஷோ வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பொதுவா வந்து இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஹிஸ்டரியில அந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். பட் இது வந்து ஒரு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு இது. சோ அவங்களோட ஃபேஸ் ரெசம்பிள்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது மூளைக்கு நிறைய வேலை. சோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. நீங்க ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் நல்லா தான் விளையாடணும். 3வது ரவுண்ட் வந்து ஜெமினி தாத்தா வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலியா இருக்கறனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மறுபடி லாஸ்ட் ரவுண்ட் வந்து இட் வாஸ் குவைட் ஈஸி. ரொம்ப கொஞ்சம் ஈஸியாவே இருந்தது எங்களுக்கு கொடுத்த சாய்ஸ் வந்து. சோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பண்றது. ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம் ஷோ பண்ணதுல. அண்ட் இதுல நிறைய ஃபேமிலி மட்டும் இல்லாம சினிமா சம்பந்தப்பட்ட செலிபிரிட்டிஸ் செலக்ஷன்ஸ்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம் மறுபடியும். அண்ட் உங்களை நிறைய சீரியல்ஸ்ல பார்க்கணும், ஃபிலிம்ஸ்ல உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் கமிங் டு ஜீஸ். அண்ட் நீங்க பார்த்துட்டே இருங்க ஜீ தமிழ். மறுபடியும் சந்திப்போம் in Jeans. Until then, take care, good night and bye bye.